அடுத்ததா இன்னொரு பெண்மணி வந்திருக்காங்க. நானும் ஆசையா 2009 கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாட்கள்லயே என்னுடைய கணவருடைய சுயரூபம் தெரிய வந்தது. என்ன ரொம்ப பாடா படுத்தினாரு. இப்பயும் படுத்திட்டு தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்போம். 2009ல உங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அரேஞ்ச் மேரேஜா? யார் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எனக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா பார்த்தாங்க. என் அம்மா சொன்னாங்க, இது போல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு அலைன்ஸ் இருக்கா, உங்க பொண்ணை வந்து பேசி முடிக்கிறோம் சொல்லி கூட்டிட்டு வந்து பேசினாங்க. அவங்களும் பார்த்து பிடிச்சு போய் 1 மந்த்லயே நிச்சயம் வச்சாச்சு. ஒரு அடுத்த மாசம் மேரேஜ் சொன்னாங்க. நாங்க வந்து டைம் கேட்டோம், எங்களை விசாரிக்கவும் இல்லை. எங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்ல, போய் விசாரிக்கக்கூடிய ஆட்களும் இல்ல, நானும் அம்மா மட்டும்தான். சோ நாங்க போய் அவங்க வீட்டை பார்த்தப்ப எங்களை வீடு கொஞ்சம் நல்ல இதுவு பார்த்ததும் ஒழுக்கமான குடும்பம் போலதான் நடந்துட்டாங்க. நடக்கும்போது அம்மாக்கு அவ்வளவா தெரியாது, வெளியுலகம் தெரியாது. சோ பார்த்தா நல்லா பாசமா பேசுறாங்க சொல்லி பிடிச்சிருந்தது. வெளியே விசாரிக்கலாம் போது அவங்க எங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல விசாரிக்க. அவங்களே வந்து ஆட்டோ பிடிச்சு ஏத்துவாங்க. அவங்களே ஆட்டோ எங்க வீட்டுக்கு அனுப்ப அவங்களே கூட வந்து ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு வைப்பாங்க. வெளியே யாரு கூடவே வந்து அனுப்பி வச்சிடுவாங்க ஆட்டோ பிடிச்சி. 2 மந்த்லயே வந்து எங்க மாமனாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததா சொல்லி அட்மிட் ஆனாங்க. என் வீட்டுக்காரு நிலைமை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே மேரேஜ் பண்ணோன்னு 1 மந்த் தானே ஆகுது, இப்பதான் உங்களுக்கு தெரியும் சொல்லி அம்மா டைம் எங்களுக்கு வந்து வசதியும் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்க டவுரி எல்லாம் நீங்க கேக்குறதும் ஹையா இருக்கு, நான் வந்து ட்ரை பண்ணி தரேன் கேட்டாங்களா? ஆமா, பொண்ணு பாக்கும்போது 15 பவுன் வந்து கேட்டாங்க. வண்டி அது இது மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் கேட்டாங்க. நீங்க வந்து சீரெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்க வந்து சொல்லிட்டு எங்களால செய்ய முடியாது அவ்வளோ. இப்போ நீங்க திடீர்னு நாங்க வந்து 6 மந்த் டைம் கேட்டிருந்தோம். 2 மந்த்லயே மேரேஜ். சரி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை போட்டு கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க பையனுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லி மேரேஜ் பண்ணாங்க. அது 3 மந்த்ல மேரேஜ் முடிச்சாச்சு. அவங்கள பார்த்து பேசி பழகி இருக்கீங்க. 3 மாசத்துல மேரேஜ் அவசரமா பண்ணி, அதான் அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உடனே மேரேஜ் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3 மந்த்ல மேரேஜ் முடிச்சாச்சு. மேரேஜ் முடிச்ச மறுநாள் ஃபைட். என் அம்மா பார்க்க வராங்க, நீங்க வந்து பார்க்க கூடாது, நாங்க வந்து எங்க கிட்ட ஒரு 7.5 சவரன் நகை இருக்கு, சீட் சனத்தி எல்லாம் செய்யறோம், அந்த பொருள் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் சத்திரத்துல வைக்கிறோம் அப்படின்னும், நீங்க வந்து பிச்சைக்கார தனமா வைக்க போறீங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப ராயல் ஃபேமிலி, அவங்களே எங்களுக்கு கேவலமா நினைப்பாங்க, இந்த மாதிரி வீட்டுல போய் என் பையனுக்கு வந்து பொண்ணு பாத்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சா, அப்படி சொல்லிட்டு நீங்க நேரா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடுங்க எல்லாத்தையும். ராயல் ஃபேமிலி ஏமா மத்தவங்க கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்கறாங்க? அவங்க அண்ணிங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஐஃபையா பேசுவாங்க, நாங்க அப்படி இப்படி தெரியாம வந்து என் நாத்தனார் இந்த வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களை ரொம்ப இது கீழ்த்தனமா தான் பண்ணாங்க. ஒரு மரியாதையும் இல்ல, எதுவும் இல்ல, எல்லாத்துலயும் நாங்க ஒதுங்கி நிப்போம், அவங்க தான் செய்வாங்க. எங்க வீட்டுக்கு வருதா இருந்தாலும் நாங்க இத்தனை பேர் இப்ப வரோம், நீங்க வந்து நிறைய சமைச்சு வைங்க, வெளியே இருந்தெல்லாம் வாங்கி வைங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மெனு நாங்க ரெடி பண்ணி வைக்கணும். ஆனா பேசும்போது நல்லா பாசமா பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் நினைச்சுக்காதீங்க அப்படி எல்லாம் என் மாமியார் சொல்லுவாங்க. சரி அவங்க வரப்போற கெஸ்ட் தானே, அவங்க பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அப்ப நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. சரி நாங்க எல்லாமே செஞ்சோம், நிச்சயத்துல இருந்து எல்லாம் எங்க செலவு தான் ஆச்சு. மேரேஜ் செலவுலயும் பாதி நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சீர் செனத்தி ஊசின்னு உள்ள இருந்து எல்லாமே எங்க அம்மா கொடுத்தாங்க. அந்த ஜுவல்ஸ் மட்டும் எங்களால அவங்க கேட்ட 15 சவரன் எங்களால போட முடியல. சோ என்கிட்ட இருந்தது 8 சவரன் தான், அதை நான் போட்டேன். போட்டதுக்கு அந்த மறுநாளே வந்து ஃபைட் பண்ணாங்க. அம்மா வந்தப்போ ஏதோ ஒரு சாங்கின்னு சொல்லி வந்திருந்தாங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அப்போ நீங்க லேட் டைம் வரீங்க அப்படி சொல்லி ரொம்ப பண்ணாதீங்க, நீங்க ஒண்ணு இப்படி நாங்க பாவ பாட்டு மேரேஜ் பண்ணா இந்த மாதிரி லேட்டா வந்து எங்க சொந்தத்துல அசிங்கப்படுத்துறீங்க சொல்லி அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படி சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் எங்களை காரி துப்புறாங்க. ஓகே எனிவே உங்க பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், இனி எங்களுக்கு எந்த உறவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அம்மா எங்க வீட்டுக்கிட்ட இருந்து வந்த ரிலேஷன்ஸ், என்னோட சொந்தக்காரங்க, தெருவுல இருக்கிறவங்க எல்லாரையுமே பேசி அனுப்பிச்சிட்டாங்க. உங்க மாமியார்? எங்க மாமியார், மாமனார், அவங்க அண்ணன்ங்க, அண்ணிங்க. உங்க ஹஸ்பண்ட்? எங்க ஹஸ்பண்ட் ஒன்னும் சொல்லல, இருந்தாரு, வேடிக்கை தான் பாத்துருந்தாரு. அப்ப போய் என் அம்மா வந்து அவங்க காலையே விழுந்தாங்க, நாங்க போயிடுறோம், என் பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டா போதும், நீங்க எப்படி பொண்ணு என் பொண்ணு எனக்கு பொண்ணு இல்ல பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்களோ அது போல நீங்க பாத்துக்கிட்டா போதுன்னப்ப அவங்க அண்ணி சொன்னாங்க, நீ இது போல பேசிதான் என் நாத்தனாரை வந்து ஏமாத்தி உன் பொண்ணை தலையில கட்டிட்ட, நீ செஞ்சதெல்லாம் போதும் போ, அதான் உன் விருப்பப்படி தாலி ஏறிச்சுல போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அன்னைக்கு போனவங்க தான்.
நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த வீட்டுல குடும்பம் நடத்திருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்ல. அம்மா அதுக்கப்புறம் வரவே இல்ல. ஒரே ஒரு முறை எங்க ரிலேஷன் வந்திருந்தாங்க. நீங்களும் போய் பாக்கலையா? இல்ல, நான் போயிருக்கேன் மேம். நான் போனதுதான் மேம் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பிரச்சனை பண்ண. என்ன பண்ணனா, மேரேஜ் ஆன பிறகு எங்க அம்மாக்கு யாருமே இல்ல, ஆம்பளை பையன் யாருமே இல்ல. இன்னொரு வந்து நாங்க விசாரிக்காம இவ்வளவு கேட்டதும் சரி மேரேஜ்க்கு ஒருத்திட்டு வந்து என் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப், நான் வந்து செகண்ட் ஒய்ஃப் பொண்ணு. அவங்க 4 பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் இருக்காது. எங்களது ஒரு வீடு தான் இருக்கு, பாட்டி பேர்ல இருக்க ஒரு வீடு. சோ இதுக்கு நான் எங்க பங்கு வந்துட போறேன்னு சொல்லி அவங்க வந்து எங்களை ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. அதாச்சும் அந்த 4 பேருக்கு என் அம்மா தான் கல்யாணம் பண்ணாங்க, 4 அம்மா தான் வளர்த்தாங்க. அவங்க அம்மா இல்ல, சின்னதுல எல்லாம் போயிட்டாங்க. சோ செகண்டா மேரேஜ் பண்ணி அவங்க வளர்த்து நாங்க தான் மேரேஜ் பண்ணோம். எங்க அப்பா இறந்த பிறகு அவங்க சுயரூபத்தை அவங்க காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, நீங்க யாருன்னு தெரியாது, முதல்ல வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சோ நாங்க எப்பவும் இருக்கிற ஒரு ரூம்ல நாங்க இருக்கோம், நானே என் அம்மாவும் எப்பவும் அங்கதான் இருக்கேன். ஏன்னா அதுதான் எங்களுக்கு சேஃப்டி. சோ என் அம்மா அங்க இருந்து நான் கூட்டிட்டு போக முடியாது சொல்லி அங்க இருக்கோம். அதுக்கு பயந்துதான் இவங்க சொல்றதுக்கெல்லாம் என் அம்மா சரி நம்ம பொண்ணு போய் ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்தா சரி, இவங்க வந்து பொறுக்கிங்களா இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் பண்ணி வச்சு நான் மேரேஜ் வந்து செலவு பண்ணது வந்து நான் கடன் வாங்கி தான் செலவு பண்ணேன். நீங்க கடன்? நான் கடன் வாங்கி, என் அப்பா எதுவுமே இருக்கலாத, என் அப்பா இறந்ததும் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களை ஓரம் கட்டிட்டாங்க. சோ நான் வந்து ஆபீஸ்ல லோன் வாங்கி மாமனார் கிட்ட சொல்றேன், எங்களால இப்ப கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்ல, நீங்க வந்து 2 மாசத்துல 3 மாசத்துல என்னால முடியாது, நான் வந்து அப்ப கடன் வாங்கி தான் பண்ணுவேன். என் சேலரி வந்து அப்ப நான் 8,000 வாங்கியிருந்தேன், அதை வச்சுதான் நான் அடைப்பேன். பிளஸ் என் அம்மாவையும் நான் பாத்துக்குவேன், உங்களுக்கும் நான் தரேன். எங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா, எங்க பணமே எங்களால செலவு பண்ண முடியல அப்படியெல்லாம் சொல்லிதான் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு போனாரு. போன அந்த அடுத்த நாள் பிரச்சனை வந்தப்ப எங்க அண்ணியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்க மாமனாரு, போறது போறோம் நாத்தனாருக்கு, அதாச்சும் அண்ணினா பெரியப்பா பையன் ஒய்ஃப், அவங்கள கூப்பிட்டு நாத்தனார் கிட்ட சொல்லிட்டு போ, இனி போன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, சம்பள பில்லோட எங்க கைக்கு வரணும், உங்களுடைய சேலரி. எஸ் எஸ் எஸ். என் பையன் கிட்ட வந்து எதுவுமே கேட்க கூடாது, எது வந்தாலும் அவ வந்து எங்க கிட்டதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. எங்க அண்ணி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இது மாமனார் கூப்பிட்டு சொல்றாரு, எனவே நீ வந்து எல்லாரையும் மீறி தடையெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ வாழ பாரு, வாழ்ந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அவர் சொல்ற மாதிரி செஞ்சிரு சொல்லிட்டு எல்லாமே அந்த நைட்டே கிளம்பிட்டாங்க, யாருமே இல்ல. சோ போயிட்ட பிறகு நானும் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சேலரி வந்தது என்ன பண்ணேன், 2000 ரூபாய் என்னோட கடனுக்கும் 1000 ரூபாய் என் அம்மாவுக்கும் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்தா அவர் வாங்கல, தூக்கி வீசினாரு. உன் வீட்டுல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இங்க வந்து நாங்க கேட்டதுதான் நீ இருக்கணும், உன்னெல்லாம் ஒரு கடன் ஏன்னா 10 லட்சம் போட்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்த, எப்படியாச்சும் அவங்க அம்மாவை அடிச்சுக்க சொல்ல, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா போய் வாங்கிக்க சொல்லு. எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கு, அவருக்கு 10 லட்சம் கடன் இருக்கு. உங்க மாமனார் சொல்றாரு அவருடைய கடனை நீங்க அடைக்கணும், நாங்க தான் அடைக்கணும். அந்த கடன்காரனையும் கூப்பிட்டு வந்தாச்சு, வந்து சொல்லி விடுறாங்க, என் மருமக வேலைக்கு போயிட்டு இருக்கா, உங்க கடனை வந்து இவ அடைப்பா, நீங்க இவகிட்ட எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த லேடி வந்து கேட்டாங்க, கையெழுத்து போடு அப்படின்னு. அப்படின்னப்போ நான் போட மாட்டேன்னுட்டேன், போட மாட்டேன்னு சொல்லியாச்சு. அந்த டைம்ல எனக்கு அம்மா வீட்டுல போட்ட நகை என்கிட்ட இருக்கு. சோ நான் போட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க திட்டினாங்க, பேசினாங்க. சரி நம்ம மாமனார் மாமியார் சொல்லி ஆனா நான் வந்து ரொம்ப அடம்டா இருந்துட்டேன், நான் கையெழுத்து மட்டும் போட மாட்டேன், நான் வந்து வாங்குற சம்பளம் என் கடன், என்ன நம்பி கடன் கொடுத்திருக்காங்க, எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டில எந்த பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சவங்க கடன் கொடுத்திருக்காங்க, அதை நான் அடைப்பேனா, அதை விட்டுட்டு இவங்க கடன் நான் எடுத்துக்க முடியாது, நாணயமா இருக்கணும்னு பாக்குறீங்க, அவங்க அதை விட மாட்டேன்றாங்க. சோ என்ன நம்பி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்ன நம்பிதான் அந்த அக்கா வந்து கடன் கொடுத்திருக்காங்க, அந்த கடனை நான் அடைக்கணும். உன் அம்மா அதாச்சும் நீ வந்து ஃபர்ஸ்ட் உன் பணத்தை எங்க கையில கொடு, உன் அம்மாக்கு 1000 500 நாங்க பாத்து தரோம். இது எப்படி இருக்குன்னா, சம்பாதிக்கிற ஒரு பெண் எங்களுக்கு கிடைக்க மாட்டாளா மருமகளா, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், பிளான் தான் பண்ணிருக்காங்க. சோ 500 1000 உங்க அம்மாக்கு ஒரு ஆள் தானே நான் பாத்து தரேன் அப்படின்னாரு. என் அம்மா வந்து இது வரைக்கும் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இந்த டைம்ல உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாரு? அவர் ஒண்ணுமே பேசிக்கல மேம், ஸ்பெக்டேட்டர், மியூட் ஸ்பெக்டேட்டர் அப்படியே இருப்பாரு. அது சொல்லியாச்சுல, என் பையன் கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது, அவன் கூட வந்து தூங்க மட்டும்தான் இருக்கணும், அவங்க கிட்ட அது வாங்கித்தா இது எதுவும் நீ கேட்க கூடாது, அவன் எதுவும் கேட்டாலும் வாங்கி தர மாட்டான் எங்களை மீறி அப்படின்னு சொல்லியாச்சு. அவரும் அது போலதான் இருந்தாரு. உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? என்கிட்ட ஒழுங்கா தான் மேம் இருப்பாரு, அது மத்தபடி எது நியாயம் தர்மம் அதெல்லாம் பேச மாட்டாங்க. எங்க வீட்டுல இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்ச ரிலேட்டிவ் போ அப்படின்னு.
அப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு நகையெல்லாம் கேட்டு அமிச்சாங்க அவங்க அம்மா. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கடன்காரன் வந்து எனக்கு கேட்கறான், நகையெல்லாம் கொடு நான் மூட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி நானும் கொடுத்து விட்டேன். அப்பவே வந்து எல்லா நகையும் வச்சுட்டாங்க. அதுக்குண்டான ரிசிப்ட் நம்பி என்கிட்ட. கொடுத்தீங்களா நீங்க? எஸ் மேம். வேற வேற வழி இல்லை இல்லைங்களா எனக்கு. இப்ப நான் வந்து போனாலும் கெட்ட பேர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. சோ நம்ம அட்ஜஸ்ட், நகையெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய தைரியம் இருக்கு, நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அந்த எய்ம்ல தான் நான் கொடுத்தேன். எங்க அம்மா கிட்ட யாருக்கிட்டயுமே கேட்கல. கேட்டதும் தூக்கி கொடுத்தாச்சு, எடுத்துட்டு போய் அடகு வச்சாச்சு. அடுத்தடுத்து பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க. 1 மாசம் ஆகி என் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போல, வீட்லயே இருந்தாரு. கல்யாணம் ஆகி லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. லீவ் முடிஞ்சு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், அவர் வேலைக்கு போல. என்ன சொல்றாரு கேட்டதுக்கு? அதாச்சும் எப்பனா எனக்கு இன்னும் லீவ் இருக்கு, நீ தான் வேணும்னே லீவ் போடாம போற அப்படி சொல்லி சண்டை போட்டு இருப்பாரு. சரி 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, போகல. என்னங்க 2 மாசம் எல்லாம் உங்க ஆபீஸ்ல லீவ் தராங்களா? நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேலையே. என்ன வந்து நிறைய ஒர்க் வாங்கினாங்க. இப்ப நான் லீவ் போட்டதுனால எல்லாம் திட்டுனாங்க. என்ன வேலை பாத்துட்டு இருந்தாரு? பேங்க்ல ஒர்க் பண்றதா சொல்லி கல்யாணம் பண்ணாங்க மேம். பேங்க்ல ஒர்க் பண்றதா சொல்லி? எஸ் எஸ். ஆனா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? எங்கேயும் ஒர்க் பண்ணல, அதான் வேலைக்கு போல இல்லீங்களா, சுத்தமா வேலை வட்டி இல்லாம எதுவுமே இல்ல. வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. வீட்லதான் இருப்பாரு சொன்னாங்க. அப்ப வந்து டிகிரி முடிச்சிருக்கான் பையன், வந்து பிகாம் முடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அது வந்து +2 அவரு ஃபெயில் ஆயிட்டு நிப்பாட்டியாச்சு அதுவும். சரி சொல்லி அப்ப நான் வேலை கேட்க ரிசியூம் கேட்கும் போது சொல்றாரு அதுவும். சரி நான் என் ஆபீஸ். சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்களா? இல்ல மேம், சந்தேகமே எனக்கு வரல. பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன சந்தேகப்படுவாரு. என்னன்னு? நான் ஆபீஸ் போனா மேனேஜர் கிட்ட பேசினா மேனேஜரோட என்ன நீ பல்ல இழிச்சு பேசுற, அவனுக்கு உனக்கு ஏதாச்சும் இருக்கா சொல்லுன்னு. ஆபீஸ் பாய் சின்ன பையன், அவன்கிட்ட பேசினாலும் அவன்கிட்ட எதுக்கு உட்காந்து பக்கத்துல பேசுற, அவன் கூட என்ன இருக்கு சொல்லு அப்படின்வாங்க. இப்படி எனக்கு டார்ச்சர் நிறைய ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைச்சு தூங்குற வரைக்கும் என்னால தூங்க முடியாது. நைட்டு விடிய காத்தால 4 மணி வரைக்கும் சண்டை போடுவார் கேட்டு. எனக்கு தெரியல மேம், நான் என்ன எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்லயே செத்துருவாங்க. நான் எதையுமே சொல்லாம நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வாங்க ஆபீஸ்ல 24 சும்மா தானே இருக்கு, என் கூட வந்து உட்காந்து பாருங்க, நாங்க என்ன ஒர்க் பண்றோம்னு பாருங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல, சிரிச்சு பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாருமே உழைச்சு முன்னேற வர்க்கம் கிடையாது. மாமனார் வந்து ஒரு கிட்டத்தட்ட 28 வருஷமா வீட்டுல தான் மேம் இருக்காராம், வேலை வெட்டிக்கு போவாம. மாமனார் வந்து அப்படிதான் எங்ககிட்ட சொன்னார், நான் VRS வாங்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் விசாரிச்ச பக்கம் அக்கம் யாருக்கிட்டையும் பேச வேணாம் நாங்க. சோ ஒரு அம்மா தெரிஞ்சவங்க வந்து பாக்க வந்தப்ப சொன்னாங்க, என்னம்மா இந்த குடும்பத்துல வந்து மாட்டிட்டே, இவன் வேலைக்கும் போக மாட்டான், உன் மாமனாரே 25 வருஷமா வீட்டுல தானே இருக்காரு, இந்த வாடகைங்க எல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க.